Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ராக் கேக் ஒரு பிளாக் காஃபி வண்டி கேட்டேன். இவங்க எத்தனை ரன் போனாங்க இன்னும் வரல. நானே கலந்து குடிச்சிருப்பேன். சொல்லுப்பா. Very simple question, Anna. At what point in your life did you feel like நம்ம வாழ்க்கையில I didn't get your name, sorry. நித்திலா சொல்லுங்க இப்போ நித்திலா. At what point in your life did you feel like நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிட்டோம் சாதிச்சிட்டோம்? Because கூட சுத்தி இருக்கிறவங்க they can be like congratulations மச்சான் நீ வந்து பெரிய ஆள் ஆயிட்ட அப்படினா they can tell. But each personக்கு ஒரு சின்ன விஷயம் இருந்தாலுமே you would have felt that this is my winning moment in life அப்படின்னு you would have felt. So உங்க லைஃப்ல which was your winning moment? I think 2011 or 12 நினைக்கிறேன். எனக்கு வந்து அன்னைக்கு ஏதோ ஒரு ஈவெண்ட் பண்ணேன், கொஞ்சம் காசு வந்தது. வேறு ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து காசு வந்தது. இது மாதிரி 2-3 இடத்துலேருந்து காசு வந்தது. அன்றைக்கி நாளில் வந்து என் லைஃப்பில் கடனே இல்லாமல் மாறிச்சு. நான் எல்லா கடனையும் அடைச்சேன். ஸோ அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் செம்மையாக லைஃப்பில் முன்னாடி வந்துட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு வர எல்லாமே போனஸ்ன்னு தோணுச்சு. ஏன்னா நான் ஒரு 6 வருஷத்தில் என்னால் எவ்வளோ வாங்க முடியுமோ அதோட ஒரு 10 times 20 times அதிகமாக கடன் வாங்கிட்டேன். அது எல்லாம் நான் வேலை செஞ்சே அடைச்சேன். இந்த கடன்லாம் வந்து நான் வந்து பயங்கரமாக எனக்காக வாங்கினதில்லை. என்னோட சுச்சுவேஷன், என் ஃபேமிலி சுச்சுவேஷன், நான் நிறைய பேரை பார்த்துக்கணும், எல்லாருக்காக வாங்கினது. பட் ஆனால் நான் வேலை செஞ்சு இதை அடைச்சேன். எனக்கு அது வந்து ரொம்ப பெரிய அக்கம்ப்ளிஷ் ஃபீலிங் கிடச்சிது. நான் செம்மையாக வேலை செஞ்சேன், இன்றைக்கி என்கிட்ட கடனே இல்லை. ஸோ அது நடந்து அடுத்த நாளைக்கு காலையில் நான் ஒரு வெஸ்பா வாங்கினேன். நான் மொத்தமாக லோன் எடுக்காமல் கையிலேருந்து காசு கொடுத்து ஒரு வெஸ்பா வாங்கினேன். ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. இன்றைக்கி எனக்கு நிறைய மெயில் வருது, நிறைய பேர் மெயில் அனுப்புவாங்க. ஆனால் எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா வட்டி கடனாக கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு 3 மாதத்தில் கொடுத்துறேன். ஒருத்தர் அன்றைக்கி என்னன்னா அந்த போன வாட்டி என்ன அந்த ஈவெண்ட்டில் வந்து வீடு கட்டி கொடுன்னு கேட்குறோம். நான் அதை எடிட் பண்ணி தூக்க சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு கோவம் வந்தது. வீடு கட்டணும்னா அப்போ வேலை செய், நீ வேலை செய், செம்மையாக கட்டு. ஏன்னா இப்போ நிறைய இப்போ முன்னாடிலாம் அந்த சோஷியல் மீடியாவில் யாராவது எதாவது கேட்டாங்கன்னா ஹெல்ப்லாம் பண்ணுவேன். பட் ஆனால் நிறைய பொய்யெல்லாம் இருந்தது. பட் எனக்கு இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, எல்லாருமே வந்து நம்ம வாழ்க்கையோ நம்மளோட பிரச்சனையோ இன்னொருத்தர் சால்வ் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். எனக்கு நான் என்னைக்கு நானே சால்வ் பண்ணிக்கணும், என் கடனை என்னைக்கு என்னால் அடைக்க முடிஞ்சதோ அன்னைக்கு ஐ ஃபெல்ட் அக்கம்ப்ளிஷ்ட். அண்ட் ஆஃப்டர் தட் ஐ திங்க் இது எல்லாமே போனஸ். இப்போ கிடைச்சிருக்கிற இந்த லைஃபு, இந்த படங்கள், இல்லை அதுக்கப்புறம் வாங்கின கார் எல்லாமே வந்து போனஸ். நான் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ கேட்கும்போது சொன்னேன், இதெல்லாம் எடுத்துட்டு என்னால் மாதம் 40,000 50,000 வாழ முடியும், நான் செம்ம ஹாப்பியாக இருப்பேன். ஏன்னா எனக்கு அந்த டைம்லேருந்து மீதி எல்லாமே போனஸ் தான். போயிட்டு இருந்தேன். ஸ்பாட்டிஃபைல எப்பவுமே பாட்டு கேட்பேன். ஸோ அன்னைக்கு போகும்போது ஒரு நினச்சேன் சொல்லுவீங்க. அன்னைக்கு பாட்டு கேட்கலான்னு போகும்போது இந்த போஸ்டர் வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துச்சு, பாப்பப் ஆச்சு. அது பார்த்த உடனே அதுதான் ஓகேவா. அன்னைக்கு டே ஃபுல்லாகவே அந்த மூமெண்ட்ஸ் நிறைய இருந்துச்சு. அதுக்கே அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் கேட்டேன். நான் எனக்கு தெரியாமல் நான் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் அதில் சொல்லியிருப்பீங்க இதோ வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜ். நான் என்ன தெரியாமல் நான் ரிப்ளை பண்ணிட்டேன். நான் ஒரு பப்ளிக் ஸ்பேஸில் இருந்தேன், மெட்ரோவில் இருந்தேன், தெரியாமல் ரிப்ளை பண்ணிட்டேன். ஓகே இது வந்து ஒரு ரெக்கார்டட் இது, ஏன்னா அவ்வளோ நாள் மிஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு இது. ஸோ அந்த டே ஒரு நல்ல ஸ்டார்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா என் காலேஜில் ஒரு பெரிய ஈவெண்ட்டில் ஒரு ஈவெண்ட், அதில் ஒரு மைனர் ஈவெண்ட்டை லீட் பண்ணுற ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க இன்னைக்கு. ஸோ அதுவுமே அந்த மொமெண்ட்க்கு அப்புறமா நடந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு 1 hour கழிச்சு ஸ்பாட்டிஃபைலேருந்து கால் பண்ணுறோம், பாலாஜி ஈவெண்ட்டுக்கு நீங்கள் வரீங்களா. அதுவும் ஒரு திரும்பி ஒரு ஸோ உனக்கு நான் நிறைய மாதிரி தெரிஞ்சிருக்கேன். எப்போ என்ன நீ பார்த்தியோ அப்போலேருந்து உன் வாழ்க்கையில் எல்லாம் பயங்கரமாக நடக்குது. இப்போ நேரில் பார்த்துட்டு இப்போ என்ன நடக்கலான்னு பார்த்துட்டு பிஸ்னஸில் பார்ட்னராக சேர்த்துப்பேன். அதானே? அப்படியா இல்லைண்ணா, ஏதோ என்ன உனக்கு நான் லக்கியாக இருக்கேனா? இரு, நான் இன்னைக்கு நான் என் ஃபோட்டோ க்ளோஸ்அப்பில் தரேன், உனக்கு செல்ஃபி எடுத்துக்கலாம் டெய்லி. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் நல்லது நடந்ததா? இங்கே வந்து என்ன நடந்தது? நடந்திருக்கு. கீழே ஏதாவது கிடச்சிதா வாட்ச்? அது இருந்துதான். ஸோ அந்த ரிப்ளை பண்ணேன்னு சொன்னல, எனக்கு தெரியாமல். அது எப்படி பார்க்குறோன்னா, நீங்கள் நிறைய இன்டர்வியூஸில் நீங்கள் வந்து இந்த கவுன்சிலிங் பற்றி பேசியிருக்கீங்க, அஃபர்மேஷன், டச் ஷோட், அதை பற்றி நிறைய நானும் நோட்டீஸ் பண்ணேன். அது எப்படின்னா, ஏதோ நானுமே கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன் லாஸ்ட் 1 year. இப்போ பண்ண முடியல, ஏன்னா அவங்க வேற நல்ல வேலை கிடைச்சி போயிட்டாங்க. ஸோ அது நீங்கள் பண்ண அப்போ வேலை இல்லாமல் உனக்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்கானடா அவன்? யாரா அவன்? வேலை இல்லைன்னா தேடுவாங்க வேலை, கவுன்சிலிங் கொடுப்பான வேலை இல்லைன்னா. ஓ சரிப்பா, நல்ல கவுன்சிலர். அப்படி இல்லை. ஸோ அதுக்கே நீங்கள் சொல்லும் போது எனக்கு அது நல்லாவே ரிலேட் ஆச்சு. நீங்கள் இன்னும் நிறைய இடத்துல அதை பற்றி பேசணும்னு ஆசைப்படுறேன். ஓகே. அதுக்கப்புறம் இது கொஸ்டின்லாம் எதுவும் இல்லை, அவ்வளோதான். அவ்வளோதான், போதும்.
உன் வாழ்க்கையில் இந்த ஒரு வாரத்தில் நடந்த எல்லா நல்லதையும் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய நடக்கட்டும். ஓகே, காட் பிளஸ் யூ. ஃபோட்டோ மட்டும் மறந்துட்டேன். ஃபோட்டோ மட்டும் மறந்துட்டேன். ஃபோட்டோவில் வைக்கணும்ல, கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஒரு ஃபோட்டோ. சரியே பண்ணிக்க மாட்டேன், எங்கேயோ கிவ் அப் பண்ணிடுவேன். கொஞ்சம் வருஷம் முன்னாடி நான் போய் நம்ம தமிழ்நாடோட இப்போ சீஃப் மினிஸ்டர் விஜய் சாருக்கு நான் ஒரு கதை சொன்னேன். நடக்கல. நான் சொல்கிறது 2021. சார் என்னை கூப்பிட்டு ஏதாவது ஐடியா இருக்கா கேட்டார். நான் அப்போ ஒரு கதை சொன்னேன், ஒரு 1 hour சொன்னேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சது. பட் சம் ரீசன்ஸ் நடக்கல. திருப்பி நான் வந்து இந்த படம் நான் எழுத ஆரம்பிக்கும் போது ஒரு பாயிண்ட்ல நான் அவர்கிட்ட போய் ஒரு கதை சொன்னேன். இட் வென்ட் ஸோ க்ளோஸ், பட் நடக்கல. பட் இந்த வாட்டி தான் நான் ரியலைஸ் பண்ணேன், என்கிட்ட தான் லீக் இருக்கு. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது, சம்வேர் ஐ எம் குட் பட் நாட் குட் இனஃப். ஸோ ஐ ஸ்டார்டட் அரெஸ்டிங் த லீக். இது வந்து ஒரு பெரிய விஷயமாலாம் இல்லை. லீக்னா நான் சொல்றது வந்து என்கிட்ட ஒரு பெரிய குறை இருந்தது, அதை நான் திருத்திக்கிட்டேன்லாம் இல்லை. சம்வேர் நம்ம மைண்டில் வந்து ஒரு சின்ன ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் இருந்தே. நான் பண்ணுற வேலையில் என்னோட எல்லா இதுலேயுமே இருந்தது. இப்போ நான் வந்து 4லேருந்து இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 100 வாட்டி அதை பண்ணிகிட்டே இருக்கேன். அதுவே ஒரு லீக். ஸோ நான் இந்த மாதிரி குட்டியாக இருக்கிற லீக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணது தான் இந்த படத்தோட வெற்றி. சூர்யா சார் இந்த படத்தை ஒத்துக்கிட்டது. ஸோ ஐ திங்க் சம்வேர் நம்ம எல்லாருமே அந்த விஷயத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணி, இல்லைன்னா நம்ம கிட்ட இருக்கிற அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, என்னோட லைஃப் என்னோட கண்ட்ரோலில் இருந்தது. நான் சொல்கிறதுல உடம்பு கேட்டுச்சு, நான் சொல்கிறதுல மைண்ட் கேட்டுச்சு. என்னை சுற்றி நடக்கிற விஷயங்களில், பெரும்பான்மையான விஷயங்களில் என்னால் ரொம்ப கிளியராக பார்க்க முடியுது. என்னோட அவேர்னஸ் பெட்டராச்சு. ஸோ சம்வேர் ஐ ஃபீல் நம்ம அந்த லீக் அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பெட்டர் ஆகும், எல்லாமே கரெக்டாக நடக்கும். நான் வந்து என்னெல்லாம் இந்த படத்துக்கு எழுதினேனோ மனசில் நினச்சேன். நான் ரைட்டில் எழுதுவேன், லெஃப்ட்லேயே எழுதுவேன். நாட் லைக் டெய்லி போயிட்டு லெஃப்ட்டில் எழுதினு இருக்க மாட்டேன். அஃபர்மேஷன் அது பேர். நம்ம லெஃப்ட் ஹேண்டில் எழுதினோன்னா ரைட் பிரெயினில் பதிங்க, ரைட் ஹேண்டில் எழுதினோன்னா லெஃப்ட் பிரெயினில் பதிங்க. நான் மாற்றி எழுதுவேன். வாட் எவர் ஐ வாண்டட் த்ரூ கருப்பு has happened to me so far. I still have a lot of unfinished thing நான் எழுதியிருக்கேன். பட் 100% believe it will happen. But it won't happen. சும்மா நம்ம போய் எழுதினா நடக்காது. We have to tune ourselves. that leak arrest பண்ணுறது, கொஞ்சம் டிசிப்ளினாக இருக்கிறது, keep yourself very clean, thought wise. So I think same answer தான் அருள். All the best. God bless you. இங்கே வந்து வச்சுக்கிட்டு லைக் அவர் சீக்ஸ் வரைக்கும் கூட ஆடும். லைக் அது ரொம்ப சூப்பராக எடுத்திருந்தீங்க. அது நீங்களா சூர்யா சார்ட்ட கேட்டதா இல்லை அவராக பண்ணதா? கிளைமேக்ஸில் சூர்யா சார் என்ன பண்ணாரோ அது வந்து வேற யாராலையும் பண்ண முடியாது. நாங்கள் பார்க்கும்போதே நம்புறேன். ஏன்னா நான் என்ன சொன்னாலுமே, யார் என்ன சொன்னாலுமே, அங்கே ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் இருந்தார், ஒரு கொரியோகிராஃபர் இருந்தார், நான் இருந்தேன். அந்த வேஷம் வந்து ரொம்ப வருஷமாக போடுறவங்களா இருந்தாங்க. நாங்கள் எல்லாரும் என்ன சொன்னோமோ, என்ன எதிர்பார்த்தோமோ அதோட ஒரு 100 times மேலே அவர் கொடுத்தாரு. அவர் அங்கே அதை பண்ணும்போது we felt something was like abnormal there, like பயங்கரமாக இருந்தது. அவர் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லி நான் பார்த்தேன். நான் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வெண்ட் அண்ட் அங்கே ஒரு சிலை இருந்தது, சாமி சிலை இருந்தது. நான் கேட்டேன், என்னை எப்படியாவது கைட் பண்ணி இந்த 2 நாள் கூப்பிட்டு போயிட்டேன். 2 நாளில் nobody can pull off that and only Surya sir can do that. And because I think that அது வந்து ஒரு டிவைன் ஃபோர்ஸ் அவர் கைட் பண்ணதாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் எல்லாமே அவர் பண்ணது வந்து நாங்கள் கொரியோகிராஃப் பண்ணிடலாம், பட் அதை எடுத்துகிட்டு வருது. இன்றைக்கி காலேஜில் ஆடினாலே அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து சாமி வர்ற மாதிரி இருக்குது. அவ்வளோ பேருக்கு அது எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்கு. நான் இன்றைக்கி சூர்யா சார் இப்போ ரீசெண்டாக யூஎஸில் இருந்தார். எனக்கு வந்து யூஎஸ்லேருந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து மெசேஜ் அனுப்பிச்சாங்க, 10 வயசு குழந்தை, இதுக்கும் இந்தியா வந்து வரல, இப்போ வந்து நைட்டு இடிலாம் இடிக்குது, கருப்பா காப்பாற்றிடுவாரா நம்மளை, கருப்பா காப்பாற்று அப்படி கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து எமோஷ்னலாக நிறைய பேரோட கனெக்ட் ஆகிருக்கு. ஆல் பிகாஸ் ஐ திங்க் காட்ஸ் பீன் வெரி கைண்ட் டு ஆல் ஆஃப் அஸ். அண்ட் அவரோட டிவைன் பிளஸிங் வந்து சூர்யா சாருக்கு அது எடுக்கும்போது இருந்ததுன்னு எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ யா, தட்ஸ் த ரீசன். வணக்கம்ண்ணா, என்னோட பேர் அனிருத். மொத்தம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் DC. யூ ஆர் ராக்கிங். ஐ என்ஜாய்ட் யுவர் மியூசிக் லைக் எனிதிங். தேங்க்ஸ்ண்ணா. லைக் என்னடா நடக்குதுங்க? சூப்பர்ப்பா. அவங்ககிட்ட மைக் வாங்கினா தம்பி. ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் சொல்கிறேன். டேய் வாங்கடா அவங்ககிட்ட. இங்கே வாடா, இங்கே வா. உனக்கு இப்போ கொஞ்ச நேரம் சீஃப் கெஸ்ட் வேலை. இங்கே வா கை கொடு. மேலே ஏறு. இங்கே உட்காரு கொஞ்ச நேரம். அது மேலே உட்காரு. அப்படியே உட்காரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. நீ மைக்கை யாருக்கும் கொடுக்கூடாது. ஸோ என்ன கேட்ட நீ மறந்துடுச்சு அந்த பையனுக்கு. சிட்ரா வாட்ரா சுதீப் சிட். அவனுக்கு மைக் கொடுக்க நான் ஈஸியாக கேட்க முடியல, தூரமாக இருக்கேன்ல.
கேட்கறதுக்காக கேட்கறதுக்கு எதுக்குடா மைக்கு? சரி வாங்கி சொல்லிடுறேன். சரி, என்ன கேட்டப்பா நீ? அதான் நான் எது 2 நாள் அப்படி இருக்கு, அதுக்கப்புறம் பழைய மாதிரி ஆயிடுதா? என்ன மெத்தட் ஃபாலோ பண்றீங்க நீங்க? இந்த மெத்தடே கிடையாது, ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். அதான் பேசி கேட்டே இருந்தேன்னா 2 நாள் நான் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணேன், லேண்ட்மார்க் ஃபோரம் அப்படின்னு சொல்லிட்டு. முன்னால யார் என்ன கிளாஸ் இந்த மாதிரி கூப்பிட்டாலும் நான் போய் உட்காந்துருவேன், காசு கட்டி போய் சேருவேன். அந்த 3 நாள் அங்கே இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கை ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க சொன்னதெல்லாம் கேட்கணும், வெளில வந்தால் மறந்துடும். ஸோ அதனால ஏதாவது ஒரு கிளாஸ் அட்டன் பண்ண இருப்பேன், யாரும் சொல்றதே கேட்டுனே இருப்பேன். அப்படிலாம் இருக்க முடியாது. 100 விஷயம் ஒரே நேரத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம், ஒரு விஷயம் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அந்த ஒரு விஷயத்தை கரெக்டாக நீ மாஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அடுத்த விஷயம் பண்ணு. நான் சொல்றேன், வாரம் எபிசோட் வருது எல்லாத்தையும் கேட்பியா? அப்படிலாம் கேட்க முடியாது. கேட்கும்போது ஓ அப்படியா, இதை நம்ம பண்ணி பார்க்கலாமே சிலது தோணும்ல, அதை நம்ம ஃபுல்லாக பண்ணி பார்க்கறதுக்கு டைம் கொடுக்கணும். இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. யார் பேசி யாருமே திருந்த முடியாது. நான் சும்மா பேசும்போது உங்களுக்கு மன ஆறுதல் கிடைச்சதுன்னா சூப்பர். உட்காந்து கேள்வி கேளுமா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி நிற்கிறேன். தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். சக்கியா, இவ்வளோ நேரம் நீ சண்டை போட்டு கேள்வி வாங்கியிருக்க, கேளு. நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு நிறைய பேர் என்னன்னா அவங்க மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னே நினைக்க மாட்டேங்கிறாங்க. ஒருத்தர் கூட தான் இருக்கணும் அப்படின்னே இருக்காங்க. அதுல ஏப்பா சொல்லுமா. அவங்க இந்த மாதிரி மூவ் ஆன் ஆகணும், அவங்களாம் மாறணும் அப்படின்ட்டு அவங்கள எப்படி மோட்டிவேட் பண்றது, அந்த மாதிரி நீங்க ஒரு கான்செப்ட் எடுக்கணும். அந்த மாதிரி கான்செப்டா? ஒரு எபிசோட் நீங்க போடலாம். நீ என்ன எத்தனாவது படிக்கிற? ஃபர்ஸ்ட் இயர் போறேன். செகண்ட் இயர் போயிட்டு தேர்ட் இயர் போயிட்டு காலேஜ் முடிச்சு இதே கேள்வி கேளு, நான் பதில் சொல்றேன். ஓகே, உன் பேர் என்ன? சக்கியா தானே? நீங்க சொல்லுப்பா. ஆனால் நான் வந்து சின்ன வயசில் உங்களை ஆர்ஜியாக இருக்கும்போதே நான் உங்களுக்கு பிக் ஃபேன். நைட் வந்து வீட்டில் சண்டை போட்டு கூட 9 மணிக்கு மேலே உங்கள் ஷோ கேட்டுட்டு தூங்குற பழக்கம் இருக்கேன் எப்பவும். அப்புறம் 4 நாமூருக்கு ஸ்டார்டிங்கில் இருந்து எபிசோட் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஞாபகம் இருக்கு. ஸோ எனக்கு வந்து என்னன்னாக்கா வர்றேன், உன் கேள்வியில் போர் ஆகி 2 பேர் போறானுங்க. அதே தான். இப்போ வந்து எப்படின்னா எனக்கு உங்களுக்கு ஈஸியாக நான் எனக்கு கனெக்ட் பண்ணிக்கிற விஷயம் என்னன்னா, நான் வந்து உங்களை மேலே லைட்டாக வாயை திறந்தா முடியவே மாட்டேன், பேசிகிட்டே இருக்கேன். அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் இருக்கிறப்போ எனக்கு பர்சனலாக உங்களுக்கு எனக்கு கனெக்ட் ஆகிற விஷயம் நீங்கள் அப்படிதான் திங்க் பண்ணுறீங்களான்றது தான் என்னோட கொஸ்டின். அது இல்லைனா பேசிக்கலி நான் என்ன நினைக்கிறேன்னா, கனெக்டிங் வித் பீப்புள் இஸ் த பெஸ்ட் ஹியூமனிட்டி திங் யூ கேன் எவர் டூ. தட்ஸ் வாட் ஐ பிலீவ். குட் பிலீவ். இல்லை யூ பிலீவ். என்னடா கேள்வி கேள்றா, 3 மணி நேரம் பதில் சொல்லுங்க, இப்போ இங்கிலீஷ்ல வேற பேசுறேன், சொல்றா என்னன்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு கான்செப்ட் கேக்குது, நீ என்ன கேக்குற? சரி, ஹாப்பி எண்டிங் எப்போ வரும்? அவன் மைக்க வாங்கி தாண்டா கேள்வி யோசிக்கிறான். அந்த பையன் மைக்க வாங்க, அந்த பையன் இருப்பா. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுன்றதுனால அவங்களே எழுதிட்டாங்க. ஹாப்பி எண்டிங் படம் நடக்கலடா தம்பி. அந்த டைரக்டர் வேற படம் பண்ண போறாரு, நான் வேற படம் பண்ண போறேன். அவரு ஹாப்பியா இருக்காரு, நானும் ஹாப்பியா இருக்கேன். ஓகே, நீ கேட்ட கேள்விக்கு எனக்கு கேள்வியும் புரியல, புரிஞ்சாலும் எனக்கு பதில் சொல்ல வேணாம், அதனால அது ரிஜெக்டட். ஓகே, நீங்க கேளுங்க, உங்க பேர் இருமா. அவங்க முடிச்சிட்டு இருந்தா இப்படியே வர லெஃப்ட் ரைட். அடுத்த டிஸ்ட்ராக்ட் ஆக்ட்ல நான் கேட்டுறேன். ஸோ என் பேர் ஸ்ரீநிதி. ஹாய். ஸ்ரீநிதி. ஹாய். ஸ்ரீநிதி. ஸ்ரீநிதி. எஸ். ஸ்ரீநிதி மோகனா அப்படின்னு ஒரு இது வரும்ல, இந்த ராமர் ஜோக். சொல்லுங்க, தெரியல யாருக்கும். ஸோ நான் ஐம் நாட் கோனா எக்ஸ்டெண்ட் பை சேயிங் நீங்கள் எவ்வளோ ரிலேட்டபிள் கண்டென்ட், ஹவ் யூ ஹவ் சேஞ்ச் மை லைஃப் அதெல்லாம் சொல்லலை. ஓ, யூ ட்ரைங் டு ஆக்ட் கூலர். I'm trying to be cooler than the crowd. Anyway, எல்லாரும் நீங்க அவங்கள சிரிக்க வைக்கிறீங்க, எங்களுக்கு நீங்க ஆறுதலா இருக்கீங்கன்னு சொல்றாங்க. உங்களை யாரு நிறைய சிரிக்க வைக்கிறாங்க? நீங்க ஓகே, எனக்கு இன்னைக்கு டே ஆஃப்ல ஐ வாண்ட் டு ஜஸ்ட் லாஃப் அவுட் லவுட்னா நீங்க யார, who do you watch, who do you follow? ஓ, நான் பார்க்கிறது யாரை பார்க்கறேன்னா, லைக் உங்களை யார் சிரிக்க வைக்கிறாங்க and who is the person that gives you that solace that you need at a hard day? Okay. So yeah, my wife. சிரிக்க வைக்கிறது என் வைஃப் பயங்கர பண்ணியா இருப்பாங்க. நிறைய நல்ல நகைச்சுவையை வாரிட்டே தூவி விட்டுட்டே இருப்பாங்க. பாதி நகைச்சுவை வந்து அவ்வளோ நகைச்சுவையா இருக்கும், ஏன்னா என்னதான் கலாய்ச்சி சொல்லுவாங்க. பட் ஆனால் ஐ திங்க் ஐ லைக் மை வைஃப்ஸ் கம்பெனி. வி பின் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஆல்மோஸ்ட், நான் ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் காலேஜ்லேருந்து எனக்கு அவங்க ஃப்ரெண்ட். ஸோ ஐ லைக் லிஸ்னிங் டு அவங்களோட நல்ல பெஸ்ட் சைடில், கொஞ்சம் இன்னும் வெஸ்ட் சைட்லலாம் போனாங்கன்னா கொஞ்சம் பயங்கரமாக அடி விழும். ஸோ நல்ல நகைச்சுவை ஜோனில் இருந்தாங்கன்னா எனக்கு என் ஒய்ஃபோட நகைச்சுவை பிடிக்கும். அண்ட் ஐம் அ ஹாப்பி பர்சன், ஐ வுட் லைக் டு ஸ்டே தட் வே. அண்ட் எனக்கு அதனால யாராவது ஒருத்தர் கண்டென்ட் கொடுத்தா தான் சந்தோஷம், நான் ஜாலியாக இருப்பேன். அண்ட் என் டீமில் நான் இப்போ சொன்ன இந்த கருப்பு இன்டர்வியூலாம் கூட ப்ரொமோஷன் வந்து ராகுல்னு ஒரு பையன் இருக்கான், என்னோட கோ டைரக்டர், கோ ரைட்டர். ரொம்ப வருஷம் கழிச்சு ஐ தாட் இஸ் த ஃபன்னியஸ்ட் பர்சன் தட் ஐ வாஸ் இன்ட்ராக்டிங் வித். ஸோ யா, ஐ லைக் பீப்புள்ஸ் கம்பெனி. நகைச்சுவையாக என் கூட பேசுகிறவங்க வந்து என் ஒய்ஃப்
இந்த ராகுல் ரீசன்ட் மெமரியில் அவங்க. அண்ட் தென் எனக்கு கவுண்டமணி செந்தில் காமெடி பிடிக்கும், சந்தானம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோதான், எல்லாரும் மாதிரி தான். நான் என்ன ஈரான்லேருந்து வந்திருக்கேன், நானே ஈரான். ஸோ தேங்க்யூ ஸ்ரீநிதி. One last question. ஓ வாவ், ஷீஸ் நாட் கூல். Yeah, not done. So creativity-க்கு நீங்க movies and watching shows தான் சொல்றீங்க. எந்த புக் படிச்சு உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து that you have used in any of the spaces? ஜூனியர் விகடன். இந்த புக்லேருந்து இன்ஸ்பிரேஷன், படத்துலேருந்து இன்ஸ்பிரேஷன் அதெல்லாம் எனக்கு தெரில. நான் எல்லாமே படிப்பேன், சின்ன வயசில் நிறைய படிப்பேன், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாச்சு. திருப்பி நான் ரேடியோவில் ஜாக்கி ஆனதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்தேன். சரி, இன்ஸ்பைரிங்காக அவர் சொன்னது தான் கரெக்ட். நம்ம பார்க்குறதோ படிக்கிறதோ 2 நாளைக்கு இருக்கும், 2 வாரம் இருக்கும். எனக்கு நிறைய இன்ஸ்பயர் பண்ணது என்னோட தாத்தா. இன்ஸ்பயர் பண்ணதுன்னா, ஓய் எங்கள் தாத்தா சூப்பர், எனக்கு அவர் இல்லை, நான் அவரை பார்த்து வளர்ந்துருக்கேன். எங்கள் தாத்தா எங்கள் வீட்டில் சமைப்பார், பாத்திரம் தேய்ப்பார், துணி துவைப்பார். அண்ட் டே இன் டே அவுட் அதை கம்ப்ளைண்ட் பண்ணாமல் பண்ணுவார். ஸோ நான் வீட்டிலேருந்து 11th 12th வெளில போகும்போது தான் எனக்கு தெரியும், மற்ற வீட்டிலலாம் அம்மா தான் சமைப்பாங்க அப்படின்னு. எனக்கு 11th 12th வரைக்கும் ஆம்பளைங்க தான் சமைப்போம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா சமைப்பார், நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிறாங்க, நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னா அதை தான் நான் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துருக்கேன். என்னோட அம்மா, என்னோட தாத்தா, அண்ட் பீட் மை கிட்ஸ்.